அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்க அப்படின்னா, இந்தி எதிர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ 2-3 நாளாக ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தி எதிர்ப்பை பற்றி தான் அதிகமாக சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. இந்தி எதிர்ப்புனா என்ன, எதுக்காக இவங்க இந்தி எதுக்குறாங்க அப்படின்றத அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ காணொலிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்தி எதிர்ப்புனா என்ன, ஃபஸ்ட்டு இந்தி எதிர்ப்புனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். 1930 இந்திய எதிர்ப்புக்காக வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெரிய போராட்டங்கள், பெரிய ஆர்ப்பாட்டங்கள், இந்திய எதிர்ப்பு நாள் அப்படின்ட்டு நிறைய கான்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மாகாண அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் வந்து ராஜாஜி. இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்த இடத்துலையுமே, மொத்த ஆல் ஓவர் இந்தியாவிலையுமே இந்தி வந்து கட்டாய மொழியாக்க வேண்டும் அப்படின்னு வந்து 1930 அந்த காலகட்டத்தில் சொன்னாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் மிக பெரிய எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அது வந்து பெரியார் தான் முன்னின்று பண்ணார்ன்ற மாதிரி சொல்லப்படுது. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இனத்தோட அடையாளத்தையே அழைக்க பார்க்குறீங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா, தமிழ் தான் மதர் லாங்குவேஜ். ஸோ அவங்களுக்குன்னு சில இலக்கியம், அவங்களுக்குன்னு சில வழிபாடு, சில அந்த தமிழ் லாங்குவேஜ் வச்சு தான் எல்லாமே இருக்குது. நம்ம தமிழ் பேசணும் அப்படின்னா, நம்மளோட எல்லாமே வந்து தமிழை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். தமிழில் இருக்கிற கலாச்சாரம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து அது கட்டாய மொழியாக்கிட்டா அப்போ இது என்ன மொழி, அவங்களுக்கு அவங்களோட மொழி தான் வந்து ஃபர்ஸ்ட், அப்படி தான் இருக்கணும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பெரிய போராட்டம் நடத்தினாங்க. இதில் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற ஒரு பதவிகளும் அங்கே யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்னப்பா ஹிந்தி படிக்கிறது நல்லதானே, வெளியில் வேலைக்கு போனால் ஹிந்தி தெரிஞ்சால் அது ஒரு பெனிஃபிட் தானே, சேர்த்து ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சில அரசியல்வாதிகள் கேட்குறாங்க. இதை வந்து நான் வந்து அரசியலாக பார்க்கவோ இல்லை அரசியலாக பேசவோ நான் விரும்பலை. இப்போ நம்ம இந்தியை பற்றி அரசியல் செய்ய வரல, இந்தியை பற்றி பேசி நம்ம அரசியலுக்கோ அதுக்கோ சப்போர்ட் பண்ண வரல. நான் ஒரு இளைஞராகவும் இன்றைய இளைஞர்களுக்கு அது என்னவா இருக்கும் மைண்ட் செட்டுன்றதை நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹிந்தி ஒரு சப்ஜெக்ட் தானே, அதை சேர்த்து படித்து என்ன எடுக்குதுன்னா கண்டிப்பாக அது ஒன்றாக போகிறதில்ல. ஆனால் அது வந்து ஒரு கட்டாய மொழியாக இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக தமிழ்ன்ற ஒரு லாங்குவேஜை எடுக்கக்கூடாது. இதுதான் பெரிய கான்செப்ட். ஸோ இந்த தமிழ்நாட்டில் தமிழே இல்லை அப்படின்னா, இப்போ ஆல்மோஸ்ட் சிபிஎஸ்சியில் எங்கேயுமே தமிழ் இல்லை, ஓகேவா? இதை வந்து அப்போ தமிழை ஃபஸ்ட்டு கட்டாய மொழி ஆக்குங்க, அதுக்கப்புறம் இந்தியை நம்ம எதுக்கலாம். தமிழை கட்டாய மொழி ஆக்கிட்டால் நம்ம இந்திய எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. தேவைன்றவன் சிபிஎஸ்சியில் படிக்கிறான், தேவையில்லாதவங்களும் தமிழ் மீடியமில் படிச்சுட்டு போகிறான். இவ்வளோ தானே கான்செப்ட்டு. இதை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு இப்போ டிஎம்கே வந்து இப்போ வந்து பதாகைகளாக அழைக்கிறாங்க. இந்த திருநெல்வேலி, திருச்செந்தூர் இது மாதிரி இடத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற போர்டில் வந்து ஹிந்தி லெட்டர்ஸில் எழுதியிருக்கும். ஸோ அந்த போர்டில் வந்து பிளாக் மை வச்சு அழைக்கிறாங்க அந்த ஹிந்தி லெட்டர்ஸை. அப்புறம் ஏடிஎம் மிஷினான ஏடிஎம் கீழே வந்து அதே ஹிந்தியில் இருக்கும் ஏடிஎம்ட்டு, அதே வந்து அந்த பிளாக் ஸ்கெட்சு அந்த மார்க்கரை வச்சு அழைக்கிறாங்க. எதுக்கு இந்த வேலை? அதாவது இப்போ எங்களுக்கு தமிழுக்கு எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, உங்களோட ஹிந்தி லெட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எங்களோட தமிழ் லெட்டர்ஸும் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கணும். எங்களோட மக்களும் பரவி வாழ்கிறாங்க, அதர் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். படிக்காதவங்களும் வெளி மாநிலங்களில் தான் இருக்கிறாங்க எங்களோட மக்கள், அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்களும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுங்க, நாங்கள் ஹிந்திக்கு கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு கரெக்டான கான்செப்ட். அதை விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறத அழைக்கிறது, அதுக்கப்புறம் ஏடிஎம்மில் இருக்கிறத அழைக்கிறது, அதாவது தேவையில்லாத வேலை. நமக்கு என்ன தேவையில்லாத நாம் தான் கேட்டு பண்ணணும். நம்ம அதை அழைக்கிறதோ அப்படின்றதுனாலே ஒன்றும் அங்கே ஆக போகிறதில்ல. அவங்க மாநில மக்கள் வந்து இங்கே வாழ்கிறாங்க அதிகமாக, அது உங்களுக்கே தெரியுது. வட மாநிலத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து இங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லை ஏடிஎம்னா என்னன்ட்டு. அவங்களாம் இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்திருப்பாங்களா, இல்லை தமிழ் தெரியுமா? தெரியாது. ஆனால் தெரியணும்னு தெரிஞ்சுக்கணும், அங்கே வட மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ் தெரிஞ்சுப்பான், தமிழ் படிப்பான். ஏன்னா அவனோட வந்து வாழ்வாதாரம் இங்கே இருக்குது. ஸோ அது மாதிரி வேணுன்றவன் அவன் படிச்சுட்டு, ஹிந்தி வேணுன்றவன் படிச்சுட்டு அவன் போய் வெளி மாநிலங்களில் வாழ போகிறான். இதுதான் என்னோட கான்செப்ட். அதை விட்டுட்டு டிஎம்கே எதுக்குன்னா இவங்களுக்கு ஒரு அரசியல் இந்தி எதிர்ப்பு அப்படின்னா பிஜேபி எதிர்க்கிற மாதிரி அர்த்தம். இதுதான் மெயின் கான்செப்ட். டிஎம்கே பண்ணுறதுக்கான வேலை முழுக்க முழுக்க இது மட்டும்தான். இந்தி எதிர்ப்புனா பிஜேபி எதிர்ப்பு, அண்ணாமலை எதிர்ப்பு. இவங்களோட மைண்ட் செட் இன்னைக்கான அரசியலை மூவ் பண்ணும். இன்னைக்கான அரசியல்னா இப்போ டிஎம்கேவினர் என்ன பண்ணாங்க, திமுகவினர் பதாகைகள், இந்தி பதாகைகளை கிழித்து, பெயிண்ட்டுகளை அடித்து கிழித்து தூக்கி எறிந்தனர் அப்படின்ற ஒரு நியூஸ், பிரேக்கிங் நியூஸ் அது மாதிரி வரணும். இது ஒரு இடத்துல நடந்தால் பத்தாது, பல இடங்களில் நடக்கணும். முக்கியமாக மக்கள் அதிகமாக நடமாடுற இடம் எங்கே, ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு பண்ணிவிடு, அடுத்தது ஏடிஎம், இது மாதிரி மற்ற இடங்கள்லாம் இந்த பேங்க், இந்தியன் பேங்க் அது மாதிரியான இருக்குதா பாரு, எல்லாத்தையும் பார்த்து பண்ணி விட்டுரு. அது ஒரு பெரிய போர்க்களமாவோ போராட்டமாவோ நான் கூட எப்படி ஆகும்? சொன்ன மாதிரி இந்திக்காரங்க கூட இங்கே இல்லையே. இந்தியனுக்கு வேணும்னு தமிழ்நாட்டில் வந்து இங்கே கேட்கறதுக்கு யார் இருக்கிறான்? தமிழ் மக்கள் தான் அங்கே முட்டாளாக இருக்கிறாங்க. அவங்களோட மண்டையை கழுவி தான் நீ அரசியல் செய்கிற. ஃபஸ்ட்டு உன்னோட எம்எல்ஏ இருக்காங்க, உன்னோட எம்பிக்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாவோ திருட்டுத்தனமாக பினாமி பேர்லையோ இல்லை அவங்களோட சொந்தமாகவோ ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள்லாம் நடக்குது. அங்கே சிபிஎஸ்சி இருக்குது, அந்த சிபிஎஸ்சியில் ஹிந்தி லாங்குவேஜ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீ ரிமூவ் பண்ணா, தமிழில் எடுத்துகிட்டு வா. ஹிந்தி எதுக்குற நீ? ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லு. ஏன்னா அப்படி சொல்ல முடியாது. ஹிந்தி வேணுன்றவன் ஹிந்தி வந்து படிக்கிறான்,
ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் இருக்கிற உன் பேச்சை கேட்பானா? ஆ அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு நீ இந்திய எதிர்ப்பு நடத்துகிற? இந்திய எதிர்ப்பு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது டிஎம்கேவுக்கு? ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதை வந்து உங்களுக்கு அரசியலுக்காக தமிழக மக்களுடைய மண்டையை கழுவுறதுக்காகவும் நான் பிஜேபி எதிர்க்கிறன்றதுக்காகவும் மட்டுமே முழுக்க முழுக்க பண்ணுற ஒரு வேலை இது. சிபிஎஸ்சியில் படிச்சவனுக்கு தமிழே தெரியறதில்ல. அவன் அப்பா அம்மா சித்தப்பா சித்தி இது மாதிரி ஒரு சில வேர்ட் மட்டும் தான் தெரியுது. அது தமிழ் எழுதுறதுக்கு அந்த அந்த ஒரு புள்ளி எங்கே வைக்கிறது, 3 சுழி வருமா 2 சுழி வருமா அது கூட தெரியறதில்ல. ஓகேவா? இது மாதிரி நிலைமையில போயிட்டு இருக்குது. இப்படிலாம் இருந்தால் ஃப்யூச்சரில் எப்படி தமிழ்நாட்டில் தமிழ் எப்படி வாழும்? அதாவது ஃபஸ்ட்டு டிஎம்கேவே நம்பாதீங்க. டிஎம்கே முழுக்க முழுக்க மக்களை ஏமாத்துற ஒரு கட்சி, அவங்க மண்டையை கலவர ஒரு கட்சி. அவ்வளோதான். நம்மளை ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நம்மளை ஒரு பொம்மை மாதிரி போய் கலத்துறதுக்கு சூரியன் சின்ன தளர்த்துறதுக்காக மட்டுமே அவங்க முழுக்க முழுக்க நம்ம பிரெயினை யூஸ் பண்ணுறாங்க. தமிழக மக்கள் முழுசாக அதை நம்பாதீங்க. கொஞ்ச நாச்சும் முழிச்சு பாருங்கள் இவங்க எதுக்காக இதை பண்ணுறாங்க. இவங்க கட்சியில் இருக்கிற சில பேரே இந்திக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு. இப்போ இந்த இடைத்தேர்தலில் ஹிந்தியில் அவங்க போஸ்டர் அடித்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு 20,000 ஓட்டு வந்து ஈரோடு அந்த இடைத்தேர்தலில் இருக்குது. 20,000 வட மாநிலத்து மக்கள் வந்து ஓட்டு உரிமை வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கான ஓட்டை இவங்க பெறணும் அப்படின்றதுனால ஹிந்தியில் அந்த ஒரு ஷீட்லாம் அடித்து ஓட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கோட எக்ஸாம்பிள் நான் கீழே காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ ஒரு இந்திய எதிர்ப்பு இவங்க பார்த்துக்கோங்க. திமுகவினோட இந்திய எதிர்ப்பு இங்கே பார்த்துக்கோங்க. இதுதான் திமுக. தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. உங்களோட கருத்துன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது இந்திய எதிர்ப்பு வேணுமா, இந்திய எதிர்ப்பு வேணாவா, இல்லை இந்தி வேணுமா, இந்தி வேணான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.